எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்ட்ஸ் ஆப். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ இன் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம், இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி என்னதுனாக்கா, இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம எந்த டூலை யூஸ் பண்ண போகிறோம், தட் இஸ் price OI percentile. ஓகே, இதை பற்றி நான் வீடியோ முன்னாடியும் போட்டிருக்கேன். ஐ ஹோப் யூ மைட் பி நோயிங், பட் ஆஸ் ஐ செட், டெய்லி புது புது தமிழ் யூசர்ஸ் குவான்ட்ஸ் ஆப்பை ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் முதல்ல உள்ள வீடியோ பார்க்கலையோ அவங்கெல்லாம் இப்போ உள்ள வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு ரொம்ப பெஸ்ட் டூல் நான் சொல்லுவேன். லைக் பெஸ்ட் சொல்ல முடியாது, பட் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச டூல். நான் எப்போதுமே இந்த டூலை யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ப்ரைஸ் OI பர்சன்டைல யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு நல்ல டீசென்ட் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், அதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட், யாரெல்லாம் முதல்ல இப்போ தான் குவான்ட்ஸ் ஆப்பை ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறீங்களோ, கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க். ஸோ இமீடியட்டாக அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆஸ் சூன் as you install the application, you will get access to 25 free tools. Yes, 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிரும். அந்த 25 ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய உங்களோட ட்ரேடிங் ஜெர்னி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட், உங்களுக்கு குவான்ட்ஸ் ஆப்போட ஒரு சில ப்ரோப்ரைட்டரி டூல்லாம் இருக்குது. ஓகே, அந்த பெய்ட் டூல்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேர்ன் செக்ஷனுக்கு போங்க. ஓகே, லேர்ன் செக்ஷனில் போய் இங்கே பாருங்கள், செல்ஃப் லேர்னிங்களில் வீடியோ லைப்ரரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ லைப்ரரியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ லைப்ரரி என்னது கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்து குவான்ட்ஸ் ஆப்பில் எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கு, வாலட்டிலிட்டியை பற்றி இருக்கிற டூல் இருக்குது, ஆர்பிஜி இருக்குது, நிறைய எல்லா சிச்சுவேஷன்லையும் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கான எல்லா டூல்ஸுமே இங்கே குவான்ட்ஸ் ஆப்பில் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, மராட்டியில் இருக்குது, எங்களுக்கு புரியலேண்டு. ஸோ அதை வந்து நாங்கள் தமிழில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், லாங்குவேஜில் போய் தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே தமிழ் வீடியோஸ் தான். ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா போய் நீங்கள் பாருங்கள். அண்ட் பார்க்கறச்சு உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, மேலே பாருங்கள், ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கோம் வீடியோவில். இமீடியட்டாக ஹெல்ப்லைன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், பேசுங்க. இல்லைனாக்கா நீங்கள் இங்கே பாருங்கள், ப்ரொஃபைலில் போய் சப்போர்ட்டுக்கு போகலாம். சப்போர்ட்டில் போய் இங்கே பாருங்கள், support@quantsap.com. நீங்கள் இங்கே கூட போய் மெயில் போடலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், உங்களுக்கு தமிழில் பேசணும்னாக்கா இங்கே நீங்கள் என் பேரை போடலாம். எனக்கு விக்னேஷ் கூட பேசணும்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க உங்களை என் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம 1-on-1 டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டுடேஸ் டாபிக், தட் இஸ் ப்ரைஸ் OI பர்சன்டைல். ஓகே, கிவ் மீ a second. ஓகே, price OI percentile. ஓகே, price OI percentile. இப்போ பர்சன்டைல்னா என்னது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முதல்ல முயற்சி பண்ணுவோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளாஸ்ல 100 குழந்தைங்க இருக்கு. ஓகே, 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ். ஓகே, ஸோ அதுல வந்து இப்போ 100 குழந்தைங்கள்ல வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைக்கு 90 மார்க் கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த குழந்தை தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு மேல வேற யாருக்குமே வரல. அண்ட் ஒரு குழந்தைக்கு வந்து 35 மார்க் கிடைச்சிருக்கு, அந்த குழந்தை தான் லாஸ்ட். ஓகே, மிச்ச எல்லா குழந்தைங்களுமே இதுக்கு நடுவில் தான் இருக்காங்க. மிச்ச எல்லா குழந்தைகளுமே, இது 2 குழந்தை, மிச்ச 98 குழந்தை இதுக்கு நடுவில் தான் இருக்கு. ஓகே, நவ் இந்த ஃபர்ஸ்டா வந்த குழந்தை இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் 99 பர்சன்டைல் கொடுப்பேன். ஓகே, பிகாஸ் பாக்கி எல்லா குழந்தைங்களுமே இதுக்கு கீழே தான் இருக்கு. he is the only one who has scored 90. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, லைக் என்ன சொல்லலாம், கேட், சிஇடி, எம்பிஏக்கான என்ட்ரன்ஸ்லாம் நம்ம கொடுப்போம்ல, அங்கெல்லாம் இந்த பர்சன்டைலோட ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த குழந்தை ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற உள்ளவங்களுக்கு பர்சன்டைல் போடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்ததுக்கு வந்து நம்ம 99 கொடுப்போம். அண்ட் கடைசியாக வந்ததுக்கு வந்து நம்ம 1 பர்சன்டைல். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு குழந்தைக்கு வச்சுக்கோங்க 90 வந்திருக்கு. ஓகே, தட் இஸ், அதுக்கு என்ன அர்த்தம், இந்த குழந்தை வந்து இதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கு, ரொம்ப கீழே இல்லை, ஆனால் கொஞ்சம் கீழே இருக்கு. இந்த குழந்தை கொஞ்சம் படிச்சதுனாக்க ஈஸியா இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஓகே, இப்போ ஏதாவது ஒரு குழந்தைக்கு வச்சுக்கோங்க 10 வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து லோவஸ்ட் மார்க்குக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் கவனம் இங்க அங்க போச்சுனாக்க ஈஸியா இதுக்கு கீழே வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கன்செப்டை தான் நம்ம இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே இப்போ ஒரு ஸ்டாக் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதான் ஒரு ஸ்டாக்கோட ஒரு ஹை. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து திருப்பி இப்போ இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அண்ட் திடீர்னு இப்போ ஸ்டாக் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, திஸ் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஸ்டாக் கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஹையஸ்ட்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? 99. அண்ட் ரெண்டாம் தரம் ஸ்டாக் வந்து ஹைக்கு பக்கத்துல வந்துருச்சுனாக்க, லெட்ஸ் சே ஹைக்கு பக்கத்துலனாக்க எவ்வளவு பர்சன்டைல் கேட்டீங்கன்னாக்க 90% இல்லைன்னா அதுக்கு மேல 90 ஆர் மோர். இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் பர்சன்டைல் வந்து 90 இல்லைன்னா 90க்கு மேல, 90 இல்லைன்னா 90க்கு மேல இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னாக்க ஹை பக்கத்துல இருக்கு ஸ்டாக். ஓகே, ரீசெண்ட் ஹைக்கு வந்து நம்ம 99% கொடுப்போம். அண்ட் அகைன் இஃப் த பிரைஸ் பர்சன்டைல் இஸ் 90 ஆர் மோர், தட் மீன்ஸ் இட் இஸ் சம்வேர் நியர் டு த ப்ரீவியஸ் ஹை. ஓகே, ஸோ இப்போ இங்க இருந்து ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஒன்ல ஸ்டாக் இங்க இருந்து கீழே விழலாம், இல்லைனாக்க இங்க இருந்து பிரேக் அவுட் பண்ணி மேல போகலாம். ஸோ இது கீழே விழ போறதா இல்லைனாக்க பிரேக் அவுட் பண்ணி மேல போறதா எனக்கு எப்படி தெரியும்? ஐ நீட் அ கன்ஃபர்மேஷன். ஸோ ஹவ் ஐ வில் கெட் அ கன்ஃபர்மேஷன்? வித் open interest. OI naka open interest, correct? So OI, suppose open interest 90 க்கு மேல இருந்தது. Okay, suppose OI is also greater than 90, that means there is strong participation. இப்போ price மேல போணும்னாக்க வெறும் price மாத்திரம் மேல போச்சுன்னா there is a possibility price வந்து sustain பண்ணாது, அங்க இருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So what I want is I want a sustainable breakout or a sustainable move. So 90க்கு மேல பிரைஸும் போச்சு and price percentile already 90க்கு மேல இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? price வந்து about to break out. இப்போ price கூட OI percentileம் 90க்கு மேல இருக்கு. that is நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டும் பண்றாங்க. now that is the time when you can go and plan a bullish trade. okay, say for example இதை ரிவர்ஸ் பண்ணுவோம். இப்போ price percentile வந்து 20 10 கீழே இருக்கு. okay, 20 பிடிங்க. okay, 20 10 கீழே இருக்கு and OI percentile should always be above 90 because என்ன கேட்டிங்கனாக்க participation எப்போதுமே ஜாஸ்தி வேணும். ஸ்டாக் ஒன்ல மேல போறதோ கீழே போறதோ for pushing the price either on the upside or on the downside we need participation. So no compromise on OI. OI எப்போதுமே 90க்கு மேல தான் வேணும். Okay, now I will give you some condition. கண்டிஷன் இதை நோட் பண்ணிக்கங்க. for bullish trade, price percentile greater than 90, OI percentile greater than 90. This is the condition for bullish trade. For bearish trade, price percentile இது வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ். ஏன்னா நான் வந்து பர்சனலா அப்சர்வ் பண்ணதுல sometimes price percentile less than 20 also works superbly. Sometimes we have to wait for price percentile below than 10. but நான் இப்போதைக்கு என்ன சொல்வேன்னா price percentile less than 20 நீங்க கன்சிடர் பண்ணலாம். okay, and OI percentile no compromise in OI as I said, correct? OI percentile should be greater than 90 at any cost. okay, OI percentile எனக்கு எப்போதுமே மேல தான் வேணும், 90க்கு மேல. price percentile இங்க 90க்கு மேல இருந்ததுன்னா நான் ஒரு bullish trade. price and OI ஓட combination இங்க பாருங்க, price and OI ஓட combination என்ன வேணும். so take a screenshot of this, take a snapshot of this. okay, so இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போறோம் எப்படி நம்ம ஒரு ட்ரேடை பிளான் பண்ணலாம். okay, let me get into the home page of QuantSap. okay, so இதான் QuantSap ஓட ஹோம் பேஜ். ஹோம் பேஜை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாக்க
இங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கேன் யூ சி? ஸோ தீஸ் ஆர் த மேஜர் இண்டைசஸ். ஓகே, ஸோ மேஜர் இண்டைசஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் இருக்கு, பிரைஸ் சேஞ்ச் இருக்கு, ஓஐ பர்சன்டேஜ் இருக்கு, அண்ட் இங்க உங்களுக்கு பில்டப்ஸும் தெரியுது பாருங்க, லாங் லாங் அன்வைண்டிங், ஷார்ட் ஷார்ட் கவரிங். ஸோ எந்த இண்டெக்ஸோட என்ன பில்டப் இருக்கு இதை வச்சு உங்களுக்கு ஈஸியா ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிரும், லைக் என்ன சென்டிமெண்ட் இப்போ கரண்டா மார்க்கெட்ல. ஓகே, ஸோ நவ் லெட் மீ கெட் இன் டு த டூல். ஸோ அனலைஸ்ல போங்க, கடைசி காலம்ல பிரைஸ் அண்ட் வால்யூம்ல பாருங்க பிரைஸ் ஓஐ பர்சன்ட். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க சர்ச் காலம் இருக்கு, சர்ச் பார் இருக்கு. இங்க நீங்க போய் சர்ச் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்கை நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு செக் the price and OI percentile of any specific stock like Reliance, you can go and check out Reliance. It's as per up to you. இப்போ இங்க பாருங்க லுக் பேக் பீரியட் இருக்கு. லுக் பேக் பீரியட் வந்து நாங்க இங்க பை டிஃபால்ட்டா 180 வச்சிருக்கோம். why if you ask me, நாங்க வந்து இத பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் and 180 works good. ஸோ இந்த நீங்க குறைச்சிங்கனாக்கா 180 உங்களுக்கு ட்ரேட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, பட் there is a possibility that உங்களோட அக்யூரசி அவ்வளவா வருமா இல்லையா சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எப்படி டிஃபால்ட்டா இருக்கோ அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா நீங்க பேக் டெஸ்ட் பண்ணலாம். 90 ஆக்கலாம், அதை 60 ஆக்கலாம், 30 ஆக்கலாம். யூ கேன் டூ இட் as per your convenience and you can back test it. ஓகே, அடுத்தப்பல இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு இங்க பிரைஸ் greater than 80, பிரைஸ் less than 20 percentile, OI greater than 80 percentile, OI less than 20 percentile. ஸோ எவ்வளவு ஸ்டாக்ஸ் அது உங்களுக்கு காட்டுறது. இங்க பாருங்க 119 ஸ்டாக்ஸ்ல பிரைஸ் பர்சன்டைல் வந்து 80க்கு மேல இருக்கு. ஓகே, அண்ட் 3 ஸ்டாக்ல பிரைஸ் பர்சன்டைல் 20க்கு கீழ இருக்கு. அதே மாதிரி ஓஐக்கும் கொடுத்திருக்கு. So I hope you can see that. Correct? Now what you are supposed to do, we have to filter it out with price. Correct? Price percentile. இந்த சிம்பிள்ஸ்ல கிளிக் பண்ணி இங்க பாருங்க price percentile ஆப்ஷன் இருக்கு. Can you see? Just click on. Okay? So இப்போ பாருங்க இந்த arrow வந்து ascending orderல இருக்கு. எனக்கு price percentile உள்ளதுல ஜாஸ்தி உள்ளது வேணும், which is near to the high. So what I'll do, இத நீங்க reverse பண்ணிக்கங்க. So it will come in descending order. Now go and check எங்கெல்லாம் price percentile and OI percentile 90க்கு மேல இருக்கு. Okay, so Bajaj Finserv, Lupin and Alchem. Correct? So first let us go and check out Bajaj Finserv. Okay, இப்போ இங்க பாருங்க 99 94. So நான் என்ன சொன்னேன், price and OI ரெண்டும் 90க்கு மேல இருந்ததுன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். கரெக்ட்? So இங்க 94 99 இருக்கு, நான் ஒரு ட்ரேட் எடுக்கட்டா வேண்டாமா? The answer is simply இங்க 99 94 இருந்தா நான் உடனே குதிச்சு போய் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னாக்க இது ரெண்டும் 90க்கு என்னைக்கு வந்ததுங்கிறது தானே ஒரு பெரிய क्वेश्चन. கரெக்ட்? இன்னைக்கு வந்திருக்கா, நேத்துக்கு வந்திருக்கா, 10 நாள் முன்னாடி வந்ததா, ஒரு மாசம் முன்னாடி வந்ததா எனக்கு தெரியாது. ஸோ கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான நேரத்தில் பிடிக்கணும். ஓகே, இப்போ என்னைக்கு 90 90 ரெண்டும் டச் ஆச்சோ அன்னைக்கு நம்ம ட்ரேடை பிடிச்சோம்னாக்க நம்மளுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம 5 நாள் கழிஞ்சு இது 5 நாள் முன்னாடி 90 90 வந்திருந்தது நான் இப்போ பிடிக்கிறேன்னாக்கா அதில் அர்த்தம் இல்லை. ஓகே, ஸோ என்னைக்கு வந்தது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க சிம்பிள் வைஸ் ஆப்ஷன். இங்கே போய் Bajaj Finserv, Bajaj Finserv. ஓகே, இப்போ இங்க பாருங்க. ஓகே, இங்க ரைட் ஹேண்ட் சைடு டேபிள்ல பாருங்க என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரைஸ் அண்ட் OI ரெண்டும் 90 வந்திருக்கு பாருங்க. August 2024 பிரைஸ் 90 ஓஐயும் 90 கரெக்டா நம்ம கண்டிஷனை ஹிட் பண்ணிருக்கு ரெண்டும். ஓகே, பிரைஸ் எவ்வளவு இருந்தது 1639. சோ 23ஆம் தேதி ராத்திரி இந்த டூல பார்க்கணும். ஓகே, நாட் 23ஆம் தேதி, டெய்லியே நீங்க வந்து இந்த டூலுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. ஏன்னாக்க இப்போ இந்த டூலுக்கு டெய்லி நீங்க 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னாக்கா யூ வில் பி ப்ராஃபிட்டபிள். நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த டூல் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இந்த டூலை நான் 4 நாள் முன்னாடி பார்த்திருந்தேன்னா இந்த விலையில எனக்கு பஜாஜ் ஃபின்சர்வ் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு பிரைஸ் எங்க இருக்கு பாருங்க. கேன் யூ சி? சோ இங்க பாருங்க பிரைஸ் அண்ட் OI 90 90. ஸோ நான் 23ஆம் தேதி ராத்திரி இதை பார்த்திருந்தேன் வச்சுக்கோங்க, நான் 26ஆம் தேதி போய் ட்ரேட் எடுத்திருப்பேன். கேன் யூ சி? நான் 26ஆம் தேதி ட்ரேட் எடுத்திருப்பேன். 26ஆம் தேதி கூட நான் ட்ரேட் எடுத்திருந்தேன்னா பிரைஸ் பாருங்க கிட்டத்தட்ட 100 120 ரூபா மேல போயிருச்சு. நீங்க இதே ஆப்ஷன்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா செம்மையா ப்ராஃபிட் வந்திருக்கும். கரெக்ட்?
ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, இங்கெல்லாம் OI 90க்கு மேல இருக்கு, ஆனா பிரைஸ் மேல போகல, ட்ரேட் எடுக்கப்படாது. பிரைஸ் அண்ட் OI ரெண்டும் 90க்கு மேல என்னைக்கு முதல் நாள் போறதோ அதுக்கு அடுத்த நாள் நம்ம ட்ரேட் எடுப்போம். பிகாஸ் இதை வந்து நம்ம லைவ் மார்க்கெட்ல பார்க்க மாட்டோம், நம்ம வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பார்ப்போம். ஓகே, ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் சப்போஸ் டு சிட் அண்ட் அனலைஸ். ஓகே, டெய்லி ராத்திரி 5 நிமிஷம் கொடுங்க, டெய்லி 5 நிமிஷம் கொடுத்தா போதும், எந்த ஸ்டாக் 90க்கு மேல இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அண்ட் அந்த ஸ்டாக்ல நான் கரெக்டான நேரத்துல என்ட்ரி பண்ணணும். ஓகே, தட் இஸ் சிம்பிள் வைஸ்ல போய் பாருங்க என்னைக்கு வந்திருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 90 இன்னைக்கு தான் வந்திருந்ததுனாக்கா நான் வந்து கரெக்டான டைத்துல பாக்குறேன்னு அர்த்தம். நான் நாளைக்கு இமிடியேட்டா போய் ட்ரேட் எடுத்துருவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 நாள் 5 நாள் முன்னாடி நான் அதை மிஸ் பண்ணாதிக்கு இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன் டெய்லி பாருங்க. நீங்க டெய்லி அந்த டூல பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா பிடிச்சிருவீங்க. சிம்பிள். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன், இந்த டூல் எவ்வளோ எஃபெக்டிவ்ங்கிறத. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் செக் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகே, ஸோ யூ கேன் கோ அண்ட் பேக் டெஸ்ட், யூ கேன் கோ அண்ட் செக் அவுட் ஆல் த எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்கள் பேரிஷ் ட்ரேடுக்கும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட என்ன கருத்துக்கள் உண்டோ அதை நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கொண்டு வருவோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி.